100 நாளில் 1 லட்ச ரூபா சம்பாதிப்போம் அப்படிங்கிறதுல இது 3வது நாள். சொமோட்டோ ஓட்டி தான் நம்ம 100 நாளில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் சம்பாதிக்க போகிறோம். தொடர்ந்து ஆர்டர்களும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3வது நாள் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டான அமௌண்ட்டு தாங்க. ஆக்சுவலி இன்றைக்கி எனக்கு யூனிஃபார்மும் பேக்கும் வந்துருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நார்மலான காலேஜ் பேக்கில் தான் எல்லாமே டெலிவரி பண்ணிகிட்டு இருந்தேன். மாஸ்க் ஏன் போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா ரோடு ஃபுல்லாக செம போகங்க, மூக்குக்குள்ளே ஏறுது. பார்த்துக்கோங்க, பேக் மாட்டியாச்சு அண்ட் யூனிஃபார்மும் மாட்டியாச்சு. இந்த பேக்கில் ஒரு QRB கோடு இருக்குல்ல, அதை அடிக்கடி ஸ்கேன் பண்ணணும். அப்போ தான் நம்ம பேக் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியுமா. இன்றைக்கும் ஒரு சில இடங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டாக இருந்தது. ஸோ அதில் ட்ராவல் பண்ண தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் ஆனால் அதெல்லாம் மெயின் ஏரியா, நேற்றுக்கு மாதிரி திருடங்கள் யாருமே வரல. அண்ட் காய்ஸ், இன்றைக்கி நிறைய ஆர்டர் பார்த்திங்கன்னா கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இன்சென்டிவ் அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிது. அதாவது 3 மணி நேரத்தில், அதாவது 3 மணி நேரத்தில் 6 ஆர்டர் பார்த்தோன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா 75 ரூபா தருவாங்களாம். அது இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்குது. கிட்டத்தட்ட நான் பார்த்திங்கன்னா 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் பார்த்திங்கன்னா வேலையே பார்த்தேன். அந்த 3 மணி நேரத்தில் நான் 309 ரூபா நேற்றுக்கு சம்பாதிச்சிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி அதிகமாக சம்பாதிச்சிருக்கிறேன். நாளாக அதிகமாக சம்பாதிக்கவே நினைக்கிறேன். காய்ஸ், இன்றைக்கி 3வது நாள் 3 மணி நேரத்தில் 309 ரூபா சம்பாதிச்சிருக்கேன். ஓகே காய்ஸ், உங்களை எல்லாரையுமே 4வது நாள் சந்திக்கிறேன். அண்ட் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பாக 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டேன்னா உங்களாலையும் சம்பாதிக்க முடியும், அதுவும் பார்ட் டைமாகவே 100 நாட்களில்.